ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ப பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கரும்பு போட்டிருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஜனவரி 1 கரும்பு வந்து போட்டாச்சு. அடுத்த நாள் வந்து தண்ணி வந்து கட்டியாச்சுங்க. நம்ம சேனலை பார்த்தா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ February 1, 2025 அன்னைக்கு எடுத்ததுங்க. கரும்பயிரே தெரியாத அளவுக்கு பில்லு வந்து நிறையா முளைச்சிருச்சு. பில்லையே வந்து கோரப்பில் தாங்க நிறையா வந்து முளைச்சிருக்குது. அது வந்து கிழங்கு அப்படியே இருக்கிறதுனால அதிகமாக வந்து கொயன்னு முளைச்சிருச்சு. கரெக்டாக ஒரு மாதம் கழித்து கரும்பயிர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், கோரை தான் வந்து அதிகமாக இருக்குங்க. கரும்பயிர் போட்டதுக்கப்புறம் எந்த ஒரு மருந்துமே அடிக்கலைங்க பில்லுக்கோசரம். அப்படியே வந்து தண்ணி மட்டும் ரெகுலராக கட்டிக்கிட்டே இருந்தோம். அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா பில்லு தான் வந்து நிறையா முளைச்சிருந்துச்சு. அது இல்லாமல் ஜனவரி 1 அன்னைக்கு கரணை போட்டிருந்தீங்களா, அதில் கொஞ்சம் வந்து கரணை மீதி இருந்துச்சு. சரி, அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பனைமரத்துக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு கரணையெல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சாச்சுங்க. அது மேலேயே வந்து தேங்காய் நாரை வந்து தூவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டோம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பத்துலேயே வந்து கரணை வந்து சூப்பராக முளைச்சிருங்க. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அணில் வந்து ஃபுல்லாக கரும்பெல்லாம் வந்து கடிச்சிட்டு போயிடுச்சுங்க. ஆனாலும் அணில்கிட்டருந்து தப்பிச்சு சூப்பராக வந்து கரணை முளைச்சிருச்சுங்க. இது Feb 3 பில்லு வந்து நிறையா வந்துருச்சு. சரி, அதுக்கு ஒரு மருந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஜனவரி 1லேருந்து February 2 வரையிலும் எதுவுமே வந்து எந்த மருந்துமே அடிக்கலை. February 3 அன்றைக்கி தாங்க மருந்து வந்து அடிக்கிறோம். முதல் மருந்தே அதுதான் அடிக்கிறோம். சரி, கோரைக்கு வந்து மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா பயிர் வந்து நல்லா தழைஞ்சு வந்துடும் அப்படின்ட்டு அடித்தாச்சுங்க. என்னோடய பொண்ணும் என்னோடய மாமனாரும் வந்து குடத்துல தண்ணி மோந்து ஊற்றிட்டு இருக்காங்க. நப்பி வச்சிட்டாங்க அப்படின்னா நான் கொண்டு போய் மருந்து அடிக்கிறப்போ கொண்டு போய் ஊற்றுறக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னுடைய கணவரும் என்னோடய கொழுந்தனாரும் வந்து மருந்து அடிச்சிட்ருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக அடித்தோம்னா சீக்கிரம் காடு வந்து அடித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிச்சிட்ருக்காங்க. என்ன மருந்து அடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 240 மெட்ரி தாங்க அடிச்சிருந்தோம். பவர் ஸ்ப்ரேயரில் தண்ணியும் மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் என் கணவர் வந்து தன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். மருந்தடிக்காமல் கரும்புகாட்டை கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பில்லு வந்து நிறையா வந்துருச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் தாங்க மருந்து அடிச்சிட்ருக்கோம். அப்படியே விட்டுட்டோன்னா கரும்பைத்தெல்லாம் மூடிடும். தினமும் மருந்தடிக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு டேங்க்கு 15லேருந்து 20 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றுவாங்க. அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றுவாங்க. அதை டெய்லியும் வந்து அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிறப்போ முதுகு வலியே வந்துடும். மருந்தடிக்க வந்து தோட்டத்தை பொறுத்து இருக்குங்க. தோட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா டேங்கோட அளவு வந்து கம்மியாகும். அதே தோட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அடிக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னா டேங்க் வந்து கொஞ்சம் சேர்த்தி அடிக்கிற மாதிரி இருக்கும். மருந்து அடித்து 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. லைட்டாக பில்லோட மேல் தளவு மட்டும் கருகி இருந்துச்சுங்க. பில்லை வந்து அந்தளவுக்கு வந்து சாகலை. அப்படியே நடந்து போய் பொறுமையாக மோட்டரை வந்து எடுத்து விட்டாச்சுங்க. அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இது Feb 12 கரும்பு தோட்டத்துக்கு உரம் வச்சு டில்லரில் வந்து சும்மா பில்லை வந்து மறுக்கி விடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. பில்லுக்கு மருந்து அடிச்சிருந்தப்போ பில்லு வந்து நல்லா காயில். சரி, இன்னொரு தடவை மருந்து அடித்தோம் அப்படின்னா கரும்பைத்தை பாய்ச்சிரும். சரி, அப்படியே வந்து டில்லரில் மறுக்கி விட்ட மாதிரி ஓட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு ஓட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓட்டுறப்பயே உரத்தையும் போட்டு விட்டலான்ட்டு வந்தாச்சு. என் கணவர் உரமூட்டையும் பக்கெட்டையும் வந்து ஏற்கனவே கொண்டு வந்து கரும்பு தோட்டத்தில் வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து உரம் போட்டு விட்டேன் அப்படின்னா டில்லரில் வந்து என் கணவர் பில்லெல்லாம் வந்து மறுக்கி விட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க.
என்ன உரம் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாமணி தான் போட்டு விட்டுருந்தோம். கரெக்டாக கரும்பு பைத்து அந்த நீரோடியில் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா டெல்லரில் ஓட்டுறப்ப மண் வந்து மேலே மூடிட்டு வந்துடும். உரச்சத்து வந்து கரும்பு பயிர் வந்து எடுத்துக்கும். கரெக்டான ஈரத்தில் டில்லரில் வந்து ஓட்டினோம் அப்படின்னா பில்லெல்லாம் வந்து மறுக்கிட்டு வந்துடுங்க. சும்மா வந்து களை வெட்டுற மாதிரி தான் ஓட்டுடுது. 1 மாதம் கழித்து கரெக்டாக நீரோடியாட்டம் எடுத்து விடுற மாதிரி ஓட்டணும் அப்படின்ட்டுருக்குறாங்க. அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. கரும்பயித்துக்குள்ளே பில்லு இருக்கிறதுக்கும் ஓட்டினதுக்கப்புறம் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபுல்லாக வந்து மறுக்கி விட்டுட்டு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பயித்துக்குள்ளே மட்டும்தான் பில்லு இருக்குது. பாரில் வந்து பில்லெல்லாம் இல்லை. சூப்பராக மறுக்கி விட்டு ஓட்டியாச்சுங்க. இப்போ தான் காடு பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்குது. ஓவராலாக ஓட்டினதுக்கப்புறம் பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்குது. டெல்லரில் ஓட்டினதுக்கப்புறம் தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த உரத்தோட சத்து வந்து கரும்பை இதை எடுத்து சீக்கிரம் நல்லா தழைஞ்சி வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பாய்.